கல்லையும் பாலா நீ நினைச்ச, முல்லையும் பூவா நீ முடிச்ச, போனதெல்லாம் போகட்டுங்க, யாரும் இங்கே ராமன் இல்ல. வெள்ள மனம் உள்ள மச்சான் விளையாடி ஓஞ்சு வந்தான், பக்கத்திலே நீ இருந்தா சொர்க்கத்திலே நான் மிதப்பேன், என்னாலும் சேர்ந்திருப்போம். வெள்ள மனம் உள்ள மச்சான் விளையாடி ஓஞ்சு வந்தான். இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். நீ காஃபி இல்லாம பாடவே முடியாது. பாய் சொல்லிட்டு நான் போறேங்க. நான் போயிட்டு நானே ஒரு காஃபி போட்டு அவங்களுக்கும் குடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு வரேன். அருமை தங்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி அக்கா அவங்க எல்லாத்துடைய அன்புக்கு. சிஸ்டர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க திலம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா. அக்கா நிறைய ரெஸ்ட் எடுங்க. சரிங்களா? திலம் அக்கா என்ன போட்டிருக்கீங்க? பேசும்போது நல்லா இருந்தா, குரல் பாடும்போது செம்மையா இருக்கு தங்கை. கீப் இட்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே எனக்கு எனக்கு பிடிச்ச பாடல் பாடுறதுன்னா, நான் கொஞ்சம் சீரப் ஆயிடுவேன் அக்கா. இந்த பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி சண்டை வரும்போது பாடக்கூடிய இன்னொரு பாட்டு இருக்கு. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு பாடுவேன். சூப்பர்ன்னு சொல்லியிருக்காங்க தேவி அக்கா. மகிழ்ச்சி அக்கா. ஐஸ் வைக்கிற பாட்டாக்கா. நீங்க எப்படி சொல்றீங்களோ ஒரு சில பாட்டு, அது மாரி நானும். நான் பேசாம பாடிக்கிட்டே என் வேலைய பார்த்துட்டு இருப்பேன். அப்புறம் ஓரளவுக்கு அடங்கிரும். எஃப் தம்பி அப்படியே கன்டின்யூ கன்டின்யூ பண்ணால் டிஃபன் செய்யணும் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. காதல் ப்ரோ வந்து அந்த பாடல் எனக்கு உங்களது கமெண்ட்ஸ கொஞ்சம் தான் காட்டுது. ஓ கண்ணா குருவிக்கூடு உன் கண்ணா மனசுல சும்மா போன மச்சானுக்கு. அச்சச்சோ! காதல் ப்ரோ இது என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாதே! இந்த பாட்டு தெரியலையே! அக்கா இங்க செம்ம மழை. இங்க இனிமே தான் வரும்னு நெனைக்கிறேன். ஆமா எஃப் ப்ரோ. "உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன்." அத பாடிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சாரல் அடிக்குதா, கொஞ்சம் கம்மியாகும்னு வச்சுக்கோங்களேன். திட்டுவாங்கல்ல கொஞ்சம் கம்மியாகும். வரத்துக்குள்ள அப்ரசன்ட் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு, கடைய அடைச்சுட்டு, ஒண்ணும் தெரியாத மாரி பேசாம உட்காந்துக்கணும். லைவ்க்குள்ள போய் லைவ பார்த்தா மட்டும் தான் நம்ம எத்தன மணிக்கு முடிச்சோம்னு தெரியும். ஓகே வாங்க. இன்று தான் சில விஷயங்கள் வெளியில வருது. கொஞ்சம் கொஞ்சமா கடந்து போகலாம்ன்றது வந்துரும் அக்கா. சரிங்களா? வேற வழி இல்ல எங்கேயாவது சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு. தேவி அக்கா நெறைய கிஃப்ட் குடுத்துருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி அக்கா. எனக்கு அந்த பாடலும் பிடிக்கும். அமைதியான பையன் அழகா வந்து ஒரு கப்ஸ் குடுத்துருக்கீங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியலைங்க நம்ம சேனல்ல. மலரின் கதவொன்று திறக்கின்றதா, மௌனம் வெளியேற தவிக்கின்றதா, பெண்மை புதிதாக துடிக்கின்றதா, உயிரில் அமுதங்கள் சுரக்கின்றதா, முத்தம் கொடுத்தானே இதழ் முத்து குளித்தானே, என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு, என்னைத்தானே உலகம் எனக்கென்றும் விளங்காதது, உறவே எனக்கின்று விளங்கானது, அடடா முந்தானை சிறையானது, இது